மாரடைப்பால் உயிரிழந்த ஆயுதப்படை காவலர் குடும்பத்திற்கு சக ஊழியர்கள் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்பவர் 2009ஆம் ஆண்டு ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்தவர். மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு அவருடன் பணியாற்றிய சக ஊழியர்கள் நிதி திரட்டி மாரிச்செல்வத்தின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கினர். தாம்பரம் பேருந்து நிலையம் முன்பு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்கள் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நகலை எரித்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காதுகுத்து விழாவில் வெளிநாட்டினர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். வாய்மேடு கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பிரசாந்தி தம்பதிக்கு பிறந்த குழந்தைக்கு தமிழ் பாரம்பரிய முறைப்படி சொந்த ஊரில் காதுகுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 5 நாடுகளிலிருந்து 21 உறவினர்கள் பங்கேற்றனர். மேலும் தற்போது உள்ள பரபரப்பான இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து தங்களது நேரத்தை ஒதுக்கி வந்த உறவினர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குப்பை அள்ளும் வாகனம் நடுரோட்டில் பழுதாகி நின்றதால் வாகனத்தை ஊழியர்கள் தள்ளி செல்லும் நிலை ஏற்பட்டது. தைப்பூச திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பழனி முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இதனால் அப்பகுதியில் பல மடங்கு குப்பைகள் உள்ளதால் அதிக அளவில் தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் குப்பை அள்ளும் வாகனம் பழுதானதால் வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே வெப்ப சுழற்சியால் மண் பரப்பை மேகம் உறிஞ்சும் அரிய நிகழ்வை பார்த்த மாணவ மாணவிகள் கூச்சலிட்டு வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்களில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் திருச்சூர் அருகே உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் வெப்ப சுழற்சியால் மண் பரப்பை மேகம் உறிஞ்சும் அரிய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது உதவி இயக்குநர் நாகராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஓஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு சேகரிப்பு நிலையத்தில் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்துக் கொள்ளும் முறை மற்றும் பாதிப்புகளை தடுக்கும் முறை குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஓஎன்ஜிசி நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருவாய்த்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பங்கேற்று தங்கள் பங்களிப்பை வழங்கினர்.